பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கு இந்த இடம் பார்க்குறீங்கள? என்ன ஒரே போர்டாக வச்சிருக்குது அப்படி பார்க்குறீங்களா? நான் சொன்னல, தேவனுடைய தோட்டத்தில் இந்த பகுதி ஜெப தோட்டம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு போய் எப்படி ஜெபித்தாரோ அதே மாதிரி ஜெபிப்பதற்கான ஒரு அருமையான, ஒரு அமைதியான ஒரு இடம். இந்த இடத்துல வரக்கூடிய மக்கள் ஜெபிப்பதற்கான ஜெப குறிப்புகள் அடங்கின போர்டுகள் தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த பகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்கள், அதனுடைய விவரங்கள், அதனுடைய ஜெப குறிப்புகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறாரு. தமிழிலும் ஆங்கிலத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறோம். ஏன்னா பல மாநிலத்தை சார்ந்தவங்க வர்றாங்க. இதை பார்த்து ஒவ்வொரு போர்டுக்கு முன்னால் நின்று ஒவ்வொரு மாவட்டத்துக்காக சில நிமிட நேரம் ஜெபிப்பாங்க. அப்புறம் அடுத்தது போனால் அடுத்த மாவட்டம், அப்படி ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றி விவரங்கள் உள்ளே வந்து அப்படியே நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே போனீங்கன்னா மணிக்கணக்காக அப்படியே தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஒரு ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி வைக்க சொல்லி தான் இதை செய்திருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய கூடார நால்மாடிக்கு வரும்போது அங்கேருந்து நடந்து வந்துடலாம் இந்த ஜெப தோட்டத்திற்கு. இங்கே வந்து நீங்கள் அருமையாக தனிமையாக உட்காந்து ஜெபிச்சுட்டு போகலாம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறாருன்னா, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. ஒரு ஆசீர்வாதம். சமாதானத்தின் தேவன் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? காட் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் தேவன். இயேசுக்கு ஒரு அழகான பெயர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபுவாய் உலகத்தில் வந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின இயேசுவின் மேல் வந்தது. அவர் சிலுவையில நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பிரச்சனைகள், பாடுகளை ஏற்றுக்கொண்டு மறித்து அவர் உயிரோடு எழுந்த பொழுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சகல விதத்திலும் எப்பொழுதும் சமாதானத்தை அருளி செய்வார். எப்பொழுதுமே சமாதானம். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் அல்ல. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். அப்போ எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் சமாதானம் இருக்கும். நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்ட நெருக்கம் வந்தாலும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அமைதி இருக்கும். அந்த சமாதானம். நீங்கள் கடற்கரைக்கு போனீங்கன்னா கடற்கரையில் நின்று பார்க்கும்போது அப்படியே அலைகள் எழும்பி வரும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஒரு குறிப்பிட்ட கண் எதிர்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையாக அது தண்ணியை சுருண்டு சுருண்டு வருவது தெரியும். அந்த அலையை பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும். அந்த கால் நனைக்க வரைக்கும் நல்லா இருக்கும், அப்புறம் சுருட்டி இழுத்துறன்னு பயந்து ஓடுவோம். அப்போ கரையில் வரும்போதெல்லாம் இந்த அலைகள் இருக்கும். அதுதான் நம்மளை பயமுறுத்தும். அதை உள்ளுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ளே கடலுக்குள்ளே கப்பலில் பிரயாணப்பட்டிருக்கீங்களா? அப்படிலாம் நான் பிரயாணப்பட்டிருக்கேன். பார்த்தா ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும். கரையில் தான் இந்த மாதிரி அலைகளாக வந்து அப்படியே பயமுறுத்தும். உள்ளுக்குள்ளே போனால் ரொம்ப அமைதியாக இருக்கும். இன்னும் சொல்கிறாங்க, உள்ள ஆழத்தில் போனால் ரொம்ப அமைதியாக, அது சின்ன ஒரு அசைவு கூட இல்லாமல் இருக்குன்றாங்க. அதே மாதிரி இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்துட்டா உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய ஆத்ம அமைதி. அதான் தெய்வ சமாதானன்றது. அது எப்பொழுதும் இருக்கும், சகல காரியத்திலும் இருக்கும். எது வந்தாலும் அந்த சமாதானத்தை மட்டும் கெடுக்க முடியாது. வெளியில் சில காரியம் நமக்கு அலசடிப்படுற மாதிரி தெரியும். ஒரு பயத்தை உண்டாக்குறது, சோர்வை உண்டாக்குறது, இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு போகும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அமைதி. அதான் தெய்வ சமாதானம். இது நிறைய பேருக்கு இல்லை. உள்ளுக்குள்ள நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியலம்பாங்கல்ல, அது உள்ளத்துக்குள்ள பாதிப்பு. ஆனால் சமாதான பிரபு இயேசு நமக்குள்ள வந்துட்டா உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய அமைதி இருக்கும். அதான் தெய்வ சமாதானம். அன்று சொல்றாரு, அவர் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு சமாதானம் கட்டளையிடுவேன் அப்படின்றார். இந்த சமாதானம் உங்களுக்கு இருக்குதா? அப்படியே கண்ணு மூடி யோசித்து பாருங்க. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சமாதான ஆத்ம அமைதி இருக்குதா? யோசித்து பாருங்க. இல்லையா? அப்போ சமாதான பிரபு இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை நீங்க வந்து எனக்குள்ள வாசம் பண்ணுனா அந்த சமாதானம் நிலைச்சிருக்கும்.
எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் இந்த சமாதானத்தை நீர் எனக்கு அருளி செய்ய வாக்கு கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த சமாதானம் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே உங்களுடைய ஆத்மா அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியே பயப்படுத்தி அலைகள் மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னு அமைதி இல்லாமல் தவிக்கிறீங்கல்ல, இப்போ அந்த சமாதானத்தை உங்களுக்கு ஆண்டவர் அருளி செய்வார். இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, இயேசுவே, நீங்க எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்தீங்க. நீங்க என்னுடைய சமாதான பிரபு. என் உள்ளத்துக்குள்ள அந்த ஆத்ம அமைதி மெய்யான சமாதானத்தை தந்து என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.